குமரி மாவட்டம் உட்பட தமிழக மலைகளை உடைத்து கேரளாவுக்கு தொடர்ச்சியாக கடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் 19வது சட்டமன்ற தொகுதி, அதுவும் அமைச்சர் தொகுதிக்கு உள்ள இப்போது சித்திரங்கோடு பகுதியில் புதிதாக சில குவாரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த மலைகளை உடைத்து ஏறத்தாழ ஒரு 6 மலைகளை உடைத்து கடத்தி விட்டார்கள். இப்போ புதிதாக அந்த பகுதியில் அனுமதி கொடுப்பதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபடுகிறது. எக்காரணம் கொண்டும் அந்த பகுதியில் மீண்டும் மலைகளை உடைப்பதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்கிற கோரிக்கை. அதுபோல அங்கே மலை போல குவித்து வைத்திருக்கிறார்கள், கற்களை உடைத்து. அதை இந்த அனுமதி மறுக்கப்பட்ட காலங்களில் இதை கேரளாவுக்கு கடத்துவதற்காக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த அரசு உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலம், அந்த தொட்டிப்பாலத்துக்கு ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் மீண்டும் மலைகளை உடைக்கிறார்கள். இதனுடைய அதிர்வு மூலமாக தெற்காசியாவின் மிக உயரமான மாத்தூர் தொட்டிப்பாலம் அதிர்வால் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் உடைப்பதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதுபோல இந்த குவாரிகளில் இந்த வெளியே கழிவு நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் கலந்து கடுமையான சுகாதார சீர்கேட்டு ஏற்படுகிறது, நீர் மாசுபடுகிறது. எனவே அதை உடனடியாக இந்த அரசு கள ஆய்வு செய்து அதை தடுக்கப்பட வேண்டும். அதுபோல் சித்திரங்கோட்டிலிருந்து குலசேகரம் செல்லக்கூடிய அந்த சாலை கடுமையாக மோசமடைந்து சிதிலமடைந்து தினந்தோறும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. எனவே அந்த சாலையை உயர் தரத்தில் உடனடியாக சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும், அதேபோல் பேச்சிப்பாறையில் 86, 86G, 331 இந்த 3 பேருந்துகளும் பேச்சிப்பாறை அந்த போர்டு போட்டு வரக்கூடிய அந்த பேருந்துகள் ஆனால் பேச்சிப்பாறைக்கு வர்றதில்லை. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 பாயிண்டோட நின்று போயிருக்கு. அப்போது பேச்சிப்பாறைக்கு வரக்கூடிய மக்கள் கடுமையான ஏமாற்றத்துக்கு உட்படுறாங்க. எனவே அந்த பேருந்துகளை பேச்சிப்பாறை பேருந்து நிறுத்தம் வரைக்கும் இயக்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை உள்ளடக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளிப்பதற்காக இன்று வந்துள்ளோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக சீலன், நாம் தமிழர் கட்சி 2026 19வது சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். நன்றி.